தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து பெரிய அளவிலான முதலீடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தடவை ஒரே செக்டர்ல மட்டும் இல்லாம இவி, செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், ஏஐ, டேட்டா சென்டர், டெக்ஸ்டைல், மெடிக்கல் டிவைசஸ், ஆட்டோமொபைல், ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு பல துறைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமா பார்த்தா 97 கம்பெனிஸ், 67,452 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 1,06,998 வேலைவாய்ப்புகள். இதுல 25 கம்பெனிஸ் தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குது. இப்ப எந்த கம்பெனி எவ்வளவு முதலீடு செய்யுது, எந்த மாவட்டத்துல என்ன ப்ராஜெக்ட் வருது அப்படின்றத டீடைலா பார்ப்போம். முதல்ல வருது செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். மலேசியாவுடைய கைனசிஸ் செமிகண்டக்டர் ஒயர் சொல்யூஷன்ஸ் சென்னையில 193 கோடி ரூபாய் முதலீட்டுல இந்தியாவுடைய முதல் லோக்கலைஸ்டு செமிகண்டக்டர் பாண்டிங் ஒயர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்குது. சிங்கப்பூருடைய ரிச்போர்ட் டெக்னாலஜி 130 கோடி ரூபாய் முதலீட்டுல செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேக்கர்ஸ்க்கான பிரிசிஷன் கிளீனிங் அண்ட் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் அமைக்குது. சிங்கப்பூருடைய பிடிடபிள்யூ செமிகண்டக்டர் 250 கோடி ரூபாய் முதலீட்டுல செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் பில்ட், அசம்பிளி மற்றும் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி அமைக்குது. ஆவலான் டெக்னாலஜிஸ் சென்னையில இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை மேலும் எக்ஸ்பேண்ட் செய்ய 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்யுது. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் மூலமா மேலும் 3000 வேலைவாய்ப்புகள் உருவாக்க பிளான் பண்றாங்க. குஜராத்தோட ஷெய்லி இன்ஜினியரிங் குஜராத்துக்கு வெளியே தன்னுடைய முதல் பிளான்ட்டை தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க. கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் தயாரிக்க 500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 400 ஜாப்ஸ் உருவாக்குது. யூஎஸ்ஏ உடைய சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவில் தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை சென்னையில் அமைக்கிறாங்க. இதுக்காக 477 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. அடுத்ததா ஏஐ மற்றும் டேட்டா சென்டர்ஸ். இதுல முதல்ல வருது எல்என்டி டுகெதர் ஏஐ. இந்தியாவுடைய மிகப்பெரிய சிங்கிள் கிளஸ்டர் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டர்ஸ்ல ஒன்னா 10,000 ஜிபியூ NVIDIA B300 ஏஐ ஃபேக்டரி ப்ராஜெக்டை எல்என்டி வாங்கியிருக்கு. அடுத்ததா என்எக்ஸ்ட்ரா பை ஏர்டெல் சென்னை டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷன் மற்றும் திருச்சியில புதிய கிரீன்ஃபீல்டு ஃபெசிலிட்டி அமைக்க 1417 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் தூத்துக்குடியில ஹைபிரிட் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் அமைக்க 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 400 ஜாப்ஸ் உருவாகும். அடுத்ததா வருது இவி மற்றும் ஆட்டோமொபைல். ஒசூர், கிருஷ்ணகிரி பெல்ட் ஏற்கனவே டிவிஎஸ் ஏத்துற மாதிரியான கம்பெனிஸ்க்கு முக்கியமான இவி ஹப்பா இருக்கு. இப்ப அந்த லிஸ்ட்ல இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் பெங்களூருடைய அல்ட்ரா வயலட். கிருஷ்ணகிரியில புதிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்க 700 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. அடுத்தது ஐட்டன் இன்ஜினியரிங் ஒசூர்ல ஆபரேஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் செய்ய 10,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 1200 வேலை வாய்ப்புகள் உருவாக்குது. லூகாஸ் டிவிஎஸ் தமிழ்நாட்டுடைய இவி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அமைக்க 2500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய எம்ஓயு சைன் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா வருது ஆட்டோமோட்டிவ் துறை. ஜேகே டயர்ஸ் காஞ்சிபுரம் ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்ட் செய்ய 5143 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 3510 ஜாப்ஸ் உருவாகும். பேசஞ்சர் கார்ஸ், ட்ரக் மற்றும் பஸ் டயர்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இந்த எக்ஸ்பென்ஷன் பயன்படும். ஆட்டோ லைஃப் இன்ஃபிளேட்டர்ஸ் இந்தியா செய்யார் சிப்காட்ல 616 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 220 ஜாப்ஸ் உருவாக்குது. ஜெர்மனியை சேர்ந்த டெய்ம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஒரக்கடம்ல இருக்கிற 400 ஏக்கர் ஃபெசிலிட்டி எக்ஸ்பேண்ட் செய்ய 4000 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. டிசைன், R&D மற்றும் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இங்க எக்ஸ்பேண்ட் செய்யப்படும். ஜெர்மனியுடைய பைட்ஸர் இந்தியாவுடைய தன்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரியை காஞ்சிபுரத்துல செய்யறாங்க. HVAC கம்ப்ரசர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்க 300 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. அடுத்ததா மெடிக்கல் மற்றும் பார்மா செக்டர். மைசூரை சேர்ந்த 3V வாஸ்குலர் டெக்னாலஜிஸ் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாங்க. காஞ்சிபுரம் ஒரக்கடம் மெடிக்கல் டிவைசஸ் பார்க்ல 525 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 500 ஜாப்ஸ் உருவாக்குறாங்க. கேப்லின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருவள்ளூர்ல இன்டகிரேட்டட் பயோலாஜிக்ஸ், பயோசிமிலர் ரிசர்ச் மற்றும் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமைக்க 925 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. ஸ்ரீலங்காவுடைய MAS ஹோல்டிங்ஸ் தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்கள்ல சேர்ந்து 880 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 7000 ஜாப்ஸை உருவாக்குறாங்க. RB ஓவன்ஸ் மற்றும் பல்லவா குரூப் விருதுநகர்ல இருக்கிற PM மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பார்க்ல 1675 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 4600 ஜாப்ஸை உருவாக்குறாங்க. மோத்தி ஸ்பின்னர் மற்றும் VP டெக்ஸ் குரூப் சேர்ந்து 600 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. WFB பேட் சிவகங்கை சிப்காட்ல லினன் ஃபேப்ரிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு 100 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 1500 ஜாப்ஸ் உருவாக்குறாங்க. அடுத்ததா வருது ஸ்பேஸ் செக்டர். அக்னிகுல் காஸ்மாஸ் 400 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 1500 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ரீயூசபிள் லிக்விட் ப்ரொபல்டு லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கான அசம்பிளி மற்றும் இன்டகிரேஷன் ஆபரேஷன்ஸ் அமைக்கப்படுது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் 250 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 500 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஸ்டோரேஜ், அசம்பிளி, இன்டகிரேஷன் மற்றும் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்துமே அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்குது. இதுல முதல்ல வருது இன்வெஸ்ட் கசாக். 2026 செப்டம்பர்ல 100 மெம்பர் டெலிகேஷனை தமிழ்நாட்டுக்கு அழைச்சு வந்து ட்ரேட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரமோட் செய்ய இருக்கு.
அடுத்ததா நியூசிலாந்துடைய INGBC 2026 அக்டோபர்ல தமிழ்நாட்டுக்கு டெலிகேஷன் கொண்டு வந்து பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் செய்ய இருக்கு. இந்த லிஸ்ட்ல இன்னும் சில முதலீடுகள் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். பாவோயான் இந்தியா ஷூ பிரைவேட் லிமிடெட் வேலூர்ல தன்னுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்க 240 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 3000 ஜாப்ஸ் உருவாக்கப்படுது. YKK இந்தியா பிரைவேட் லிமிடெட் உலகத்துடைய மிகப்பெரிய ஜிப்பர் மேனுஃபேக்சரர் திருவள்ளூர்ல 1651 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 4300 வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. அசண்டாஸ் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் திருவள்ளூர்ல இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்க 100 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. செயின்ட் கோபைன் கிருஷ்ணகிரியில புதிய பிளான்ட் அமைக்கிறதுக்கும் காஞ்சிபுரத்துல எக்ஸ்பென்ட் செய்யறதுக்கும் சேர்த்து 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க. இதன் மூலமா 600 வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தா செமிகண்டக்டர்ல இருந்து EV வரைக்கும், ஏஐல இருந்து டேட்டா சென்டர் வரைக்கும், டெக்ஸ்டைல்ல இருந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி வரைக்கும் பல செக்டார்ஸ்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்துல ஆக்சுவல் ப்ராஜெக்ட்ஸ் ஆகும், அதுல இருந்து வேலைவாய்ப்பாகவும் மாறுறதுதான் முக்கியம். தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் மேப்ல அடுத்த சில வருடங்கள்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றது இனிமேதான் பார்க்கணும். ஸோ இந்த முதலீடுகள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.